தேவர்களும் மகிழ்ந்திருக்க அகத்தியத்தை நவகோடி சித்தர்களும் ஆற்றலாய் வந்து நிற்க அகத்தியத்தை வருக வருக என வருக வருக என புண்ணிய சீலனை புனிதனை புனித நதிகள் உள்வர அகத்தியம் வருக ஜெகத்தியம் வருக ஜெகமகா சபையிலே அமர்ந்திட்ட திருமுருக சீட பெருமகனாரே வருக 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 என ஜெகமாலும் மகா சபையிலே அமர்ந்திருக்கின்ற பெருமகனாரே வருக பெருமகனாரே வருக வருக பெருமகா நூல் பெற்று கொடுத்தவரே வருக 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 பெரும் கருணை வடிவமே பெரும் ஞான கடலே வருக வருக எழுகடல் உண்டு ஏழுலகம் சூடுகின்ற அற்புத பேராற்றலே அகத்தியமே வருக வருக என திருவடி பணிந்து நிற்கிறோம். அகத்தியத்தை வணங்கி நிற்கிறோம். அகதீசாய அகதீசாய ஜெகதீசாய நமோ நமக. மைக்கு கொஞ்சம் தள்ளி. ஏற்றம் கொண்ட எழில்மிகு திருமகா பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபையில் வந்தோன் வந்து அமர்ந்திருக்க வந்தோனை வாழ்த்தும் சிவத் தோற்றம் கொண்ட சிவத்தோழனாய் அகத்தியன் யாம் வந்து அமர்ந்துள்ளோம் சித்தனே. இளைய மகன் இணைந்திருக்க எம் மகன் உடனிருக்க சிவத்தின் இளைய மகன் இணைந்திருக்க எம் மகன் உடனிருக்க 14 சித்தகணங்கள் படைதிரண்டிருக்க ஆற்றல் பொங்கும் பிரபஞ்ச மகா சபையினுடைய சிவகூரை தலம் சித்த நிலைகளால் நிறைந்திருக்க அனைத்து வாய்மொழிகளும் சிவமொழிகளே உரைக்கும் வார்த்தைகள் அனைக்கும் சித்த வார்த்தைகளே என்னும் அரிய நல்நிலையோடு தன் சிரசுதனில் ஆற்றல் பொங்கும் கலியுகத்தை ஆளுகின்ற அரசாளும் மைந்தன் வந்து அமர்ந்தது நிதர்சன நிஜநிலையே என்ற அத்தகைய எண்ணம் தன்னை தன் சிந்தையில் வைத்து அமர்ந்து அருள் தமிழ் சற்சங்க நிகழ்வுதனிலே அகத்தியன் தமிழ்ச்சங்க புலவனாய் ஆற்றல் கொஞ்சும் சித்தகணங்கள் உடனிருக்க அற்புதமான தமிழ் ஆளும் அவ்வை உடன் வந்து அமர்ந்திருக்க ஏற்றம் கொண்ட இறையாளர்கள் சான்றோர் ஆன்றோர்கள் எல்லாம் சூட்சமத்தில் நிறைந்திருக்க இச்சபை மிளிர்ந்திருக்க திருச்செந்திலகம் உயர்ந்திருக்க அவன் கைவேல் நிமிர்ந்து நிற்கும் இயல்பு கொடிமரத்தின் மூலமாக ஏற்றம் கொண்ட வாழை சித்தனுடைய அருள் தவநிலை மிளிர்ந்து காணப்படும் இச்சபைதனிலே அகத்தியன் யாம் வந்து அமர்ந்துள்ளோம் சித்தனே. அகதீசாய நமக அகதீசாய நமக அகதீசாய நமக அகதீசாய நமக. தண்டமும் கமண்டலங்களும் ஏந்தி வருகின்ற சிவகணங்கள் சித்தகணங்கள் சிவசோலையிலிருந்து புறப்பட்டு திருச்செந்திலகம் தனிலே தவநிலை நிறைவடைந்து வந்து அமர்ந்து சூட்சமமாய் நிறைந்திருக்கும் சபைதனிலே வந்து அமர்ந்த சபை தொடர்பாளர்கள் எங்கும் காணா கலியுகத்தில் எங்கும் கண்டிரா ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து உரைத்த தமிழ் பொலிவு மொழிகளை கேட்டு வந்து அமர்ந்து இங்கு ஆற்றல் மிளிர்ந்திருக்கிறது அமிழ்ந்திருக்கிறது. அவ்வாற்றலில் இருந்து தன்னுடைய இகலோக நிலைக்குரிய வினையகற்றும் வாய்மொழிகளை அகத்தியன் வாயால் கேட்க வேண்டும், சித்தன் வாயால் உணர வேண்டும் என்று வந்து அமர்ந்த சபை தொடர்பாளர்களே, ஞான நிலை கற்றுக் கொடுக்கும் ஞான பட்டறையாக விளங்கும் இச்சபையிலிருந்து அருள்மொழிகளால் வாக்கு மொழிகளால் வினையகற்றி அவர்களுக்குள் படிப்படியாக ஞானத்தினை புகுத்தி கலியுக மாற்றத்திற்குரிய சீடர்களை தேடும் படலம் தொடங்கிய பறைசாற்றும் நிலையில் புகுத்தப்பட்ட முதல் நிலையோடு அந்நிலை கண்டு வந்து அமர்ந்த சீடர்களே, யாவரையும் சிவம் ஞான நிலை அடையாமல் விடமாட்டார் கலியுகத்தில் என்கின்ற அற்புதமான வாக்குதனை அகத்தியன் உதிர்த்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே. யாவருக்கும்
சிவசபையினுடைய ஆற்றல் கண்டு அதன் ஆசி மொழிகளில் இருந்து வழுகின்ற வாக்கு நிலைகளால் அவர்கள் அடைகின்ற இன்ப நிலைகளால் ஆளி தாண்டி நாடு நகரம் தாண்டி அமர்ந்து பிரபஞ்ச மகா சபையினுடைய நினைவோடு சிந்தையோடு சிரசில் சிவமகா வாழை சுத்தன் என்னும் நிலை தாங்கிய ஆசானுடைய நினைவோடும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் தாங்கிய வாழை சித்தனுடைய சீடனாக இல் சபையோனாக விளங்கும் இச்சித்தனது நினைவோடும் வாழ்ந்து வரும் அனைத்து சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் சஷ்டி பெருவிழாவின் நல்லாசிகளை உரைத்தாக்கி அதனை உரையாக்கி அகத்தியன் யாம் அமர்ந்திருக்கின்றோம். சித்தனே சற்சங்க நிகழ்வு அகத்தியனாய். அகதீசாய நமக, ஜெகதீஷாய நமக. யார் கேள்வி கேட்க போறா? முதல்ல யாரு கேட்க போறா? நீங்க கேட்க போறீங்களா? கேளுங்க. சித்தரையாவுக்கு வணக்கம். மானிடனாய் பிறந்து சித்த நிலையை அடைவதற்கு ஞான வழியில் செல்ல வேண்டுமா, தியான வழியில் செல்ல வேண்டுமா, அல்லது தான வழியில் செல்ல வேண்டுமா என்பதை தயவு கூர்ந்து இந்த மானிடனுக்கு விளக்க வேண்டுமாய் சிரம் சாழ்த்தி அடியேன் கேட்டுக்கொள்கிறேன். அகத்திய மகரிஷியே நமோ நமக. கலியுகத்தில் எழுகின்ற வினா, இவ்வினாதனை எழுப்பிய அக்கணம் நினைவில் புகுவது ஆற்றலாய் ஓர் படைகளுக்கு வேண்டிய அத்துணை நிலைகள், ஓர் அரசாலும் படை ஏற்றிருக்கும் மன்னனுக்கு வேண்டிய அற்புதமான அத்தகைய நிலைகள் எவையவை என்று வினவிய அத்தகைய வினாவோடு இணைந்த நிலையாக தியான வழியா ஞான வழியா என்று அவ்வினாதனை கேட்ட சீடனே, சபை தொடர்பாளனே, அகத்திய சபை நோக்கி வந்து அமர்கின்ற அற்புதமான தொடர்பு கிடைத்த அக்கணமே ஞான வழிகளில் பயணப்படுகின்ற முதல் படிகளை, கலியுகத்தில் முதல் நிதர்சன படிகளை முதலடியாய் எடுத்து வைத்த நிலை கிடைத்த அத்தகைய பாக்கியவான் என்கின்ற நிலைதனை அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். அருண் சொற்பொழிவு நிலைகளை எல்லாம் கேட்டறிந்து அமர்ந்து எங்கும் தவநிலை தியான நிலைகள் கண்டு எழுவோர்கள் யாவரும் ஞான நிலையோடு எழுகின்றார்கள் என்று பொருள் அல்ல. தவம் தியானம் தானம் என்பது உள்ளூர அடி ஆழ்நிலை மனதில் இருக்கக்கூடிய கலியுகத்தில் உலா வருகின்ற மனிதனை மனிதனுக்குள் மனிதன் எதிரியாக வைத்திருக்கக்கூடிய காமக்ரோத லோப மதம் ஆச்சரியம் என்னும் அந்நிலைகளை படிப்படியாக வேறறுத்து இச்சைகளிலிருந்து படிப்படியாக வெளிவந்து அவ்வெளிவருகின்ற சூழலில் ஆற்றலாக அவனுடைய தொடர்பு என்பது, அவன் பெற வேண்டிய தொடர்பு என்பது இதுபோன்று மகா சபைகளின் மூலமாக, இதுபோன்று அரிய பெரும் ஆற்றல்தனை தன்னகம் வைத்திருக்கக்கூடிய மகா சபையினுடைய ஆசானாய் வீற்றிருக்கும் குருவை தன் குருவாக நினைத்து அமர்ந்து அவனுக்குள் அத்துணை ஆற்றலும் அமிழ்ந்திருக்கின்றது. இறை அமர்ந்திருக்கின்றான், பிரபஞ்ச ஆற்றல் அமிழ்ந்திருக்கின்றது, பஞ்சபூதங்கள் அமிழ்ந்திருக்கின்றது என்ற அதீத ஆள் அடிநிலை நம்பிக்கையோடு அக்குருவை வணங்கி வரும் பொழுதே அவன் ஞான நிலைதலில்
முதல் படிதனை எடுத்து வைக்கின்றான் என்பதை அகத்தியன் தெரிவிக்கின்றோம். அவ்வாறு அவன் அக்குருவோடு பயணப்படுகின்ற பொழுது படிப்படியாக தியானங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டு அதன் மூலம் அத்தகைய தியானத்தின் மூலமாக எழக்கூடிய அறிவு நிலைகளுக்குள் பெறுகின்ற ஞான நிலைகளின் முதல் 2, 3, 4 படிகளிலே அவன் தானம் செய்கின்ற அத்தகைய நிலைதனை கற்றுக்கொள்கின்றான். தானம் என்பது தன்னிடம் இருக்கக்கூடிய அபரிமிதமான அளவிலிருந்து அளிப்பது அல்ல. தானம் தனக்கு போதாத வகையில் இருக்கக்கூடிய நிலைகளிலும் ஒருவன் தானமாக ஒரு நிலையை கேட்கின்ற பொழுது அது நியாய நிலையில் இருக்கக்கூடிய தியான நிலையாக கேட்கின்ற பொழுது அவன் தன் கரத்தில் இருப்பதை விட்டு கொடுக்கின்ற நிலை என்பது உயர் தானமாக அந்நிலை என்பது ஊகிக்கப்படுகின்றது என்பதை அகத்தியன் உரைக்கின்றோம். இது தியான நிலையிலிருந்து அவன் தான நிலைக்கு செல்கின்ற நிலை. இவ்விரண்டையும் அவன் சரிவர கற்றுக்கொண்டு அதனோடு பயணப்படுகின்ற பொழுது இறுதியில் அவன் அடைகின்ற முழு ஞான நிலை என்பது அற்புதமான இச்சபையிலே அமைந்திருக்கின்ற சீடர்கள் யாவரும் அந்நிலையை நோக்கிய பயணத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். யாவரும் கலியுகத்தில் ஓர் அகவை தாண்டி தன்னுடைய நிலைகளெல்லாம் நிறைவடைந்த பின்னர் ஓர் குறிப்பிட்ட அகவை தாண்டி வயது தாண்டி ஆன்மீகத்திற்குள் யாம் செல்கின்றோம் என்ற கூற்று பொய்க்கூற்று என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். அவன் இகலோகத்தில் உழன்று வருகின்ற பொழுதே அற்புதமாக இறையோடு பயணம் செய்து குருவோடு பயணம் செய்து குருவிக்குள் இருக்கும் இறை நிலையோடு பயணம் செய்து ஒருவன் பக்தி மார்க்க நிலையோடு சித்த நிலை, ஞான நிலை, அறிவு நிலைகளுக்கு மேம்பட்ட அற்புதமான சிவநிலைகளோடு ஒருவன் பயணப்படுகின்ற பொழுது அவனுடைய அகவை ஞானத்திற்கு ஓர் தடையல்ல, அகவை ஞானத்திற்கு ஓர் எல்லைக்கல் அல்ல என்று அகத்தியன் உரைத்து அற்புதமான யாம் கூறிய இத்தகைய 3 நிலைகள், நீர் உரைத்த 3 நிலைகளையும் கற்றுக் கொடுக்கும் சபையாகும் இச்சபை. ஆகவே இச்சபையினை ஞான பட்டறை என்று சித்தகணங்கள் உரைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வப்பொழுது அவ்வாறு ஞானத்தை கற்றுக்கொண்டு ஒருவன் தியானத்தில் அமர்ந்து தியான நிலைகளுக்குள் இருக்கக்கூடிய தான நிலைகளை சரிவர கற்றுக்கொண்டு அற்புதமாய் இகலோகத்தில் நடைபோடுகின்ற பொழுது அவனுடைய நிலை என்பது அனைவரிடத்திலும் விட மேம்பட்ட நிலையாக தனக்கு கீழ் தான் ஒரு நிலையில் அமர்ந்து கீழ் நோக்குகின்ற பொழுது அனைத்து மானிடர்களும் கலியுகத்தில் உழன்று வருகின்ற காட்சி எப்பொழுது அவனுக்கு தென்படுகின்றதோ, தன்னை உணர்ந்து பிறரை உணர்ந்து உலகை உணர்கின்ற பொழுது அவனுக்கு ஒரு காட்சி தென்படும். அவ்வாறு அத்தகைய காட்சி தென்படுகின்ற நிலையிலே அவன் ஞானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றான் என்று அர்த்தம் என்று அகத்தியன் விளக்குகின்றோம் சீடனே. அவ்வாறு இம்மூன்றும் இணைந்ததே பெருஞான நிலை. அப்பெருஞான நிலைதனை கற்றுக் கொடுக்கும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையோடு தொடர்பு கொண்டிருக்கும் எச்சீடர்களும் நிதர்சன நிஜ நிலையாக தன் வாழ்வியல் நடைமுறைகளை தானும் கற்றுக்கொண்டு பிறருக்கும் கற்றுக் கொடுக்கும் அற்புதமான வாக்கு நிலையை பெறுவார்கள். அவ்வாறு வாக்கு நிலையை பெற்றவர்களுக்குள் இருந்து எழுகின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் வார்த்தைகளே இவ்வார்த்தைகளாகும் என்று அகத்தியன் யாம் உரைத்து இந்நூலினை சுமக்கின்ற அற்புதமான ஆற்றல் பெறுகின்றவர்களாக ஞானவான்களாக இச்சபையிலிருந்து செல்கின்ற சீடர்கள் விளங்குவார்கள், திகழ்வார்கள் என்றும் அகத்தியன் யாம் உரைத்து அற்புதமாய் ஒவ்வொரு வழிமுறைகளையும் ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு தியான மையங்களிலும் கற்றுக் கொடுக்கக்கூடிய அத்துணை புண்ணிய நிலைகளையும் தன்னுடைய புண்ணிய கையிருப்பாக வைத்துக்கொண்டு எவனொருவன் சபை நோக்கி வந்து அமர்ந்து சரணாகதியோடு வணங்குகின்றானோ, அடிபணிவு சரணாகதி, தன்னை தாழ்த்தி தன் நிலையை தாழ்த்தி தான் அமர்ந்திருக்கும் இடத்தினுடைய நிலையை எவன் உயர்த்துகின்றானோ, அது எத்தலமாக இருந்த பொழுதும் எச்சபையாக இருந்த பொழுதும் அவன் சிரசுதனை தாழ்த்தி சிரசிற்குள் இருக்கக்கூடிய அகம்பாவத்தினை தாழ்த்தி ஒருவன் அத்துணை நிலைகளோடு நடைபோடுகின்றானோ அவனே உண்மையான ஞானவானாக திகழ்வான் என்கின்ற அகத்திய வாக்காய் அவ்வினாவிற்குரிய விடைதனை பகிர்ந்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே. அகதீசாய நமக.